வீடு இது? சார் சார் சார், ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாத்ரூம்ல பாடிக்கிட்டே குளிக்க கூடாதா? அதே ஐயோ. ஏய் நில்லு நில்லு. ஏன் பயப்படுற? இல்லையே. ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்த உன்னை நான் தான் கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்தேன். நன்றிங்க. டாக்டர் வரவழைச்சு காயத்துக்கு மருந்து போட்டு குணப்படுத்தி வச்சேன். ரொம்ப நன்றிங்க. நன்றியை சுகத்தை பார்த்து சொன்ன எப்படி என் முகத்தை பார்த்து சொல்றது? பார்க்க முடியலையே. ஏன் அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? சரியா பார்க்காம அப்படியெல்லாம் சொல்லலாமா? முதல்ல நீங்க அந்த டவலை எடுத்துட்டேன். நான் அப்படி சொல்லல. டவலை எடுத்துட்டு புடவையை கட்டிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன புடவையே இல்லையா? கடையே இருக்கு. அடா, என்ன பார்த்து புடவை கட்டிட்டு வர சொன்ன முத ஆம்பளையே நீதாயா? என்னவா கால்ல குத்துன முள்ள எடுத்துட்டு தொல்லை விட்டுதானே சந்தோஷப்படுற மாதிரி உடம்புல இருக்கிற டவலை எடுத்துட்டேன் அப்படின்னு குஷியா ஒரு குரல் வரா. டவலோட வந்தா இப்ப எப்படியோ கைகுட்டையோட வா. நீ சொகுசுதானே? ஆமா, சித்தோடு கிராமம் சீனாத்தானாவோட வப்பாட்டி மக சொகுசுதா. என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்ததுனாலதான் ஒன்ன தூக்கிட்டு வந்தேன். ரோட்ல அடிபட்டு கிடக்குறவங்க எல்லாம் கொண்டு வந்தா இந்த பங்களா தாங்காது. சித்தோடு கிராமமே உன் அழக பத்தி எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். தள தளன்னு இருந்த நீ ஏன் இப்படி தளர்ந்து போயிட்ட? சீனாத்தானா செத்த உடனே எங்களால அந்த ஊர்ல இருக்க முடியல. எங்க பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு நானும் அம்மாவும் இங்க வந்துட்டோம். இங்க சோவண்ணா நாவண்ணா மாவண்ணான்னு மந்த மந்தையா கூட்டம். அம்மாவால சமாளிக்க முடியல. நானும் சந்தைக்கு வந்துட்டேன். தம் பேரை பொண்ணு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வந்த உடனே அம்மாவும் இறந்துட்டாங்க. தாய போல புள்ள நூலை போல சேலன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. உங்க ஐயான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் கோயில்ல களையே இல்லை. அவர் சாகும்போது கூட நீ அவர் பக்கத்துல இல்லையாமே. தயவு செய்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத. நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு யந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நில்லு. நம்ம ஊர்க்கார நல்லவ. நான் சொல்றபடியெல்லாம் நீ நடந்துக்குவேங்கிற நம்பிக்கையிலதான் உன்னை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன செய்ய சொல்ற? சொல்றேன், வரியா? கூச்சப்படாம வா. சொகுசு என்னது? ரத்னம், பசிக்குதுன்னு பல பேர் பணத்தோட என்கிட்ட வருவாங்க. அவங்க திருப்திக்கு நான் பரிமாறுவேன். வேக வேகமா சாப்பிட்டுட்டு பசி அடங்குனதும் பறந்து போயிடுவாங்க. ஆனா பரிமாறினவளுக்கு பசிக்குமேன்னு ஒருத்தர் கூட நினைச்சது கிடையாது.
இனிமே ஏன் பசிக்கு விருந்து வைக்க வேண்டியது உன் வேலை. உனக்கு எந்த குறையும் இல்லாம இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். எழுந்துரு. அப்படின்னா என்ன உனக்கு வப்பாட்டானா இருக்க சொல்றியா? இது என்ன புது வார்த்தை? ஆமா, ஆம்பளை பொம்பளைய வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு வப்பாட்டி. நீ என்ன வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு வப்பாட்டம் தானே. வேண்டா, கல்யாணமே செஞ்சுக்கலாம். ஓஹோ, உட்கார். கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு படுக்கை அறையில ஆரம்பிக்கணும். நீ ஆரம்பத்திலே முடிக்க பாக்குற. ரத்னம், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மணமேடையில உட்கார்ந்தேன்னா அம்மி நகர்ந்துடும், அருந்ததி விழுந்துடும், அக்னி அணைஞ்சிடும். வரேன். உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறியா? என்ன விட்டு பாப்பா, கஸ்தூரி வீடு எதுமா? அந்த கம்பி போட்ட வீடு. சரிமா. வாங்க. உங்க வீட்டு தோட்டம் அழகா இருக்கு சார். தோட்டக்காரன் இல்ல, அதனாலதான் அழகா இருக்கு. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்ல. கை நழுவிடுச்சா? ஆமா, நழுவிடுச்சு. நம்ம வீட்டுக்கு சாப்பிட ஒரு கெஸ்ட் வருவாருன்னு ஃபோன் பண்ணியிருந்தேனே, அது இவர்தான், மிஸ்டர் ரத்னம், எம்ஏ. ஷீ இஸ் மை வைஃப். உள்ள போலாமே. ப்ளீஸ் கம் இன். ஃபால்ஸ் லீஃப். கொஞ்சம் கையெடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நீங்க எத்தனை படம் பார்த்த? 2. இவருடைய பொழுதுபோக்கே வீடியோல படம் பார்க்கறதான். ஒரு நாளைக்கு 4-5 படம் கூட பார்த்துருவா. ஓஹோ, நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன். ஒரு நாளைக்கு 3 படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமால காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இங்க இருக்கே. ஆமா, நான் பார்த்த 2 படத்துல எனக்கு பிடிச்சது மாஜி காதலி. ஏன்? ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க. பொண்ணோட அண்ணனுக்கு இந்த காதல் பிடிக்கல. அதனால 2 பேரையும் பிரிச்சு பொண்ணை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். அவளும் அவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு அவனோட காதலனே வந்துடுறான். தண்ணி குடிங்க. வெரி குட். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்புறம் அந்த கட்டத்துல தான் நீங்க வந்தீங்க. படத்தை பாதியில நிறுத்திட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கேன். சரி, மீதியை பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? கதை இல்ல சார், இது அப்படின்னா காவியம். இனிமே இதான் உங்க ரூம். சார்,
உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஜெகுல வாட்டர் இருக்கு, ஏசி வேணும்னா ஆன் பண்ணீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சார், நீங்க சொன்னபடி உங்க கடையில வேலை செய்யறேன். ஆனா தங்கறதுக்கு வேற எங்கேயாவது? நோ, உங்க தேவதை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. அவ கிடைச்ச உடனே நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வேற வீடு பார்த்து குடும்பம் நடத்த ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் ஆச்சு? இந்தாங்க பால். Have a good sleep. என்னங்க நீங்க? சூ. அட. என்னங்க நீங்க? விடுங்கடா, விடுங்க. என்ன நீ சும்மா இருங்க. காலையில 4 மணிக்கு நீங்க திருவையாறு புறப்படணும். திருவையார் போறதா திருவிளையாடல் பண்ணக்கூடாதா? உருப்படியா ஊருக்கு போறதா இருந்தா ஒழுங்கா தூங்குங்க. ஐயோ, நல்ல மூட கெடுக்கிறியே. உங்களுக்கு மூடு வந்துட்டா பொழுது விடிஞ்சிடும் எனக்கு தெரியாது. சிரிப்பு வேற. தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏய், அவ்வளவுதானா? அவ்வளவேதான். நீங்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்களே, வெட்டில லுங்கி இருக்கே. எடுத்துக்கிறேன் சார். சொல்ல மறந்துட்டேன். நாளை காலையில் 4 மணிக்கு நான் திருவையார் போறேன். வர வரைக்கும் கடையை நீங்க தான் பாத்துக்கணும். சரி சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா யார சார் கேக்குறது? அக்கௌண்டன்ட்ட கேளுங்க. குட் நைட்.